அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எவர்கள் சன்மார்க்கத்தை நிராகரித்தும் அல்லாஹுவின் பாதையில் மனிதர்களை தடுத்தும் கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் பயனில்லாமல் ஆக்கிவிட்டான். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு சாலிகான நற்கர்மங்கள் செய்து முஹம்மதின் மீது இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீது இது அவர்களுடைய ரப்பிடம் இருந்து வந்துள்ள உண்மையாக இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுடைய நிலையையும் சீராக்குகின்றான். இது ஏனெனில் நிராகரிப்போர் அசத்தியத்தை நிச்சயமாக பின்பற்றுகிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களோ நிச்சயமாக தங்களுடைய ரப்பிடம் இருந்து வந்துள்ளதையே உறுதியாக பின்பற்றுகிறார்கள். இவ்வாறே மனிதர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் நிலைமையை உவமானங்களாக கூறி விளக்குகிறான். மூமீன்களே, வலிந்து உங்களுடன் போரிட வரும் நிராகரிப்பவர்களை நீங்கள் போரில் சந்திப்பீர்களாயின் அவர்களுடைய கழுத்துகளை வெட்டுங்கள். கடும் போர் செய்து நீங்கள் அவர்களை வென்றுவிட்டால் அவர்களுடைய கட்டுகளை பலப்படுத்தி விடுங்கள். அதன் பிறகு யாதொரு ஈடு பெற்றோ அல்லது ஈடு பெறாது உபகாரமாகவோ அவர்களை விட்டுவிடுங்கள். போர் பகைவர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கும் வரையில் இவ்வாறு செய்யுங்கள். இது இறை கட்டளையாகும். அல்லாஹ் நாடியிருந்தால் போர் இன்றி அவனே அவர்களிடம் பழிவாங்கி இருப்பான். ஆயினும் போரின் மூலம் அவன் உங்களில் சிலரை கொண்டு சோதிக்கின்றான். ஆகவே அல்லாஹுவின் பாதையில் யார் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுடைய நற்செயல்களை அவன் பயனற்று போகுமாறு செய்ய மாட்டான். அவன் அவர்களை நேர்வழியில் செலுத்துவான். இன்னும் அவர்களுடைய நிலைமையையும் சீர்படுத்தி விடுவான். மேலும் அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்த சொர்க்கத்தில் அவர்களை பிரவேசிக்கச் செய்வான். அன்றியும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கேடுதான். அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாகவும் ஆக்கிவிடுவான். ஏனெனில் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை திட்டமாகவே அவர்கள் வெறுத்தார்கள். ஆகவே அவர்களுடைய செயல்களை அவன் பயனற்றவையாக ஆக்கிவிட்டான். அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? அல்லாஹ் அவர்களை அடியோடு அழித்து விட்டான். நிராகரிப்பவர்களுக்கும் இவை போன்றவை முடிவுகள்தாம் உண்டு. இது ஏனெனில் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான். அன்றியும் நிராகரிப்பவர்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை என்பதனாலேயாம். நிச்சயமாக அல்லாஹ் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை சொர்க்கங்களில் பிரவேசிக்கச் செய்கிறான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நிராகரிப்பவர்களோ இவ்வுலக சுகங்களை அனுபவித்துக் கொண்டும் மிருகங்கள் தீனி தின்பதைப் போல் தின்று கொண்டும் இருக்கிறார்கள். நரக நெருப்பே இவர்கள் தங்குமிடமாக இருக்கும். மேலும் நபியே, உம்முடைய ஊரை விட்டு உம்மை வெளியேற்றியவர்களை விட எத்தனையோ ஊரார்கள் மிக்க பலமுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் அழித்து விட்டோம். ஆகவே அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இருக்கவில்லை. எனவே எவர் தம் இறைவனின் தெளிவான பாதையில் இருக்கிறாரோ அவர், எவனுடைய செயலின் தீமை அவனுக்கு அழகாக காண்பிக்கப்பட்டுள்ளதோ, இன்னும் எவர்கள் தம் மனோ இச்சைகளை பின்பற்றுகின்றார்களோ அத்தகையோருக்கு ஒப்பாவாரா? பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் உதாரணமாவது, அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாலாறுகளும் அருந்துவோருக்கு இன்பமளிக்கும் மதுரச ஆறுகளும் தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கின்றன. இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா விதமான கனி வகைகளும் தங்கள் இறைவனின் மன்னிப்பும் உண்டு. இத்தகையோர் நரகத்தில் என்றென்றுமே தங்கியிருந்து கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு அதனால் குடல்களெல்லாம் துண்டு துண்டாகிவிடுமோ அவனுக்கு ஒப்பாவாரா? இன்னும் அவர்களில் உம்மை செவி மடுப்பவர்களும் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் உம்மை விட்டு வெளியேறியதும் எவர்களுக்கு வேத ஞானம் அருளப் பெற்றதோ அவர்களை பார்த்து அவர் சற்று முன் என்ன கூறினார் என்று பரிகாசமாக கேட்கின்றனர். இத்தகையோரின் இதயங்களின் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டார். மேலும் இவர்கள் தங்கள் மனோ இச்சைகளையே பின்பற்றுகின்றனர். மேலும் எவர்கள் நேர்வழியில் செல்கிறார்களோ அவர்களுடைய நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தி
அவர்களுக்கு பயபக்தியை இறைவன் அளிக்கின்றான். எனவே இவர்கள் தங்கள்வால் திடுகூறாக தீர்ப்புக்கு உரிய அவ்வேளை வருவதை அன்றி வேறு எதனையும் எதிர்பார்க்கின்றனரா? அதன் அடையாளங்கள் திட்டமாக வந்துவிட்டன. ஆகவே அது அவர்களிடம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நினைவூட்டும் நல்லுபதேசம் எவ்வாறு பயனளிக்கும்? ஆகவே நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் மோமீன்களான ஆண்களுக்காக